Hello friends, welcome to Republic Guys. So in this video, we'll see about Csat Comprehension and Csat Comprehension we will see about inferences. சரிங்களா? So we'll see about inferences and conclusion in this video. And friends, ஏற்கனவே நான் implied and implications இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணியும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? So kindly watch that video lecture. And இந்த வீடியோல நம்ம inferences and conclusions பேஸ் பண்ணி இருக்கிற passages சால்வ் பண்ணலாம். சரிங்களா? And before going into this passage or before solving any passage, let me first tell you like what is a meaning of a conclusion அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நான் புக்கிஷா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா. கன்க்ளூஷன்னா என்ன தெரியுமா? இட் இஸ் லைக் நத்திங் பட் ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா. இதுல இருந்து நீங்க லாஜிக்கலா டிரைவ் பண்ற அவுட்புட். சரிங்களா? இதுல இருந்து நீங்க லாஜிக்கலா டிரைவ் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் கன்க்ளூஷன். So what I am trying to tell is like இப்போ ஒரு கன்க்ளூஷன் நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் தி பேசேஜ் ஒன்லி. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ பேசேஜ்ல வந்து சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேசேஜ்ல வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் ஒரு சில எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வச்சுட்டு சரியா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்க டிரைவ் பண்றது தான் கன்க்ளூஷன். அண்ட் கன்க்ளூஷன் வந்து அக்யூரேட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ கன்க்ளூஷன்ஸ் ஆர் லைக் ஒரு அக்யூரேட்டா இருக்கும், அதே மாதிரி லாஜிக்கலாகவும் இருக்கும் கன்க்ளூஷன்ஸ். புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் added to it, கன்க்ளூஷன்ஸ் வந்து பேசேஜ்ல டைரக்டாவும் கொடுத்துருக்கலாம், இன்டைரக்டாவும் கொடுத்துருக்கலாம். ஸோ முழு பேசேஜை படிக்கணும், அந்த பேசேஜ்ல இருந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு லாஜிக்கல் அவுட்புட் நம்ம டிரைவ் பண்றோம். இதுதான் கன்க்ளூஷன். சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேற்று ரோஸ் கதையை எடுத்துக்கலாமே. நீங்க வந்து உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ரோஸ் அனுப்பிச்சிங்க. சரியா? அண்ட் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து நான் யூபிஎஸ்சிக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திருப்பியும் பதில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இம்ப்ளை பண்ணது வந்து ரோஸ் கொடுக்கும்போது நீங்க இம்ப்ளை பண்ணீங்க. இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க சொன்ன பதில், அவங்க சொன்ன சஜஷன்ஸ் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ வாட் இஸ் தி கன்க்ளூஷன் ஹியர்? ஸோ இப்போ இங்க கன்க்ளூஷன்ஸ்ல வந்து என்னன்னா he or she has rejected அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் கன்க்ளூஷன். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா கன்க்ளூஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பிளேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்பவுமே கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஒரு டெக்னிக். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she rejected அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஆர் he rejected அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். வை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தென் அவங்க கொடுத்த அட்வைஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதாவது என்னன்னா யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா conclusions are derived within the passages. புரியுதுங்களா? So conclusions are not something which is derived outside the passage, which is derived from the passage in itself. Fine, I hope you got the point. So நம்ம ஒரு பேசேஜாக சால்வ் பண்ணுவாங்க, சால்வ் பண்ண உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன். சரி, இப்போ இன்ஃபரன்சஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபரன்சஸும் அதே தான். இன்ஃபரன்சஸும் என்னன்னா லைக் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபேக்ட்ஸ், எவிடன்சஸ், ஆர்குமெண்ட் இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு அவுட்புட் வெளியே எடுத்துட்டு வருவீங்க. இதுக்கு பேர் தான் இன்ஃபரன்சஸ். சரியா? ஸோ இப்போ நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, சார் இதே தானே சார் நம்ம கன்க்ளூஷனுக்கும் சொன்னோம், இப்போ இதே தானே சார் நீங்க இன்ஃபரன்சஸ்க்கும் சொல்றீங்க, ரெண்டுமே ஒன்று தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க மைன்யூட் டிஃபரன்ஸ் என்னன்னா, இன்ஃபரன்சஸ் பண்ணும்போது இட் இஸ் லைக் we don't look only at the passage. நம்ம பிரெயின்ஸை கூட யூஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். நம்மளுடைய ப்ரையர் நாலேஜை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ I'll tell you one thing. ஒரு பேசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் தான் இருக்க முடியும், ஆனா there might be many inferences. புரியுதுங்களா? சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இன்ஃபரன்சஸ் வந்து it is one possible conclusion. It is only one possible conclusion, inferences, but it's not the only conclusion, inference. புரியுதுங்களா? ஆனா கன்க்ளூஷன்னா வந்து எவிடென்ட்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம அவுட்புட் வெளியே எடுப்போம். ஃபைன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு வைங்களேன். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டாக் இருக்கு. சரியா? டாக் இஸ் barking அண்ட் இது வரையும் இல்லாம அது உங்க கிட்ட வந்து பல்ல வேற காமிக்குது பாக் பண்ணிக்கினே. தென் நீங்க என்ன இன்ஃபர் பண்ணுவீங்க? யூ வில் இன்ஃபர் தட் the dog is about to attack you. புரியுதுங்களா நான் சொல்றது? the dog is about to attack you அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஃபர் பண்ணுவீங்க, which may be true or which may not be true. ஏன்னா
இப்போ அந்த டாக் பார்க் பண்ணுது, பல்ல காமிக்குதுன்னா உங்க பின்னாடி இன்னொருத்தர் கூட நிக்கலாம். ஆனா நீங்க எதுக்காக இன்ஃபர் பண்ணீங்க, லைக் த டாக் இஸ் அபவுட் டு அட்டாக் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸை வச்சு நீங்க இன்ஃபர் பண்ணீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ யூ வுட் ஹேவ் ஹேட் அன் அப்சர்வேஷன். நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கும். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். இன்ஃபரன்சஸ் மே பி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ. சரிங்களா? எப்பவுமே இன்ஃபரன்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டுக்குனே இருக்கும். சரிங்களா? ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, கன்க்ளூஷன்ஸ் வந்து ஒரு லாஜிக்கலி டிரைவ்டு திங். சரியா? இன்ஃபரன்சஸ் வந்து இட் இஸ் லைக் ஒரு எஜுகேட்டட் கெஸ் மாதிரி. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, கன்க்ளூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வை என்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடும் கன்க்ளூஷன்ஸ். அப்படி இல்லைன்னா பேசேஜ்ல டைரக்டா இன்டைரக்டா இருக்கும். ஆனா இன்ஃபரன்சஸ் அப்படி இருக்கவே இருக்காது. இன்ஃபரன்சஸ் வந்து இட் இஸ் லைக் பேசேஜஸ்ல இருக்கவே இருக்காது. நீங்க மொத்தத்தையும் இன்ஃபர் பண்ணணும். அந்த சிச்சுவேஷன்ஸை உங்க மைண்ட்ல நீங்க ரன் பண்ணணும். ஸோ வித் ஆர் ப்ரையர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் only we can find an inferences. சரிங்களா? So what I want to tell is like an inference cannot be a direct line. You will have to read between the lines ன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்க NCERT between the lines, read between the lines ன்னு வாங்க தெரியுமா, அதுதான் inferences. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, இதுவும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களா, கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் இன் நேச்சர் அண்ட் இன்ஃபரன்சஸ் ஆர் ஜென்ரல் இன் நேச்சர். சரியா? ஸோ இதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா, லைக் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் பர்சன் ஏபிசின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏ ஃபைட்ஸ் வித் பி அண்ட் சி. சரியா? ஸோ தெர் ஆர் ஃப்ரீக்வெண்ட் டென்ஷன்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் ஆடட் டு இட் தே ஹேவ் ஈகோ கிளாஷஸ். அண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி ஃப்ரெண்டு, இவன் ஏன் நண்பன் தான் அப்படின்றதுக்காகவும் ஃபைட்டு. இதெல்லாம் அவன் ரோஸ் வேற கொடுக்க போயிருக்கான். ஸோ எனி பர்சன் ஃபார் தட் மேட்டர். சரியா? அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே. சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன். கன்க்ளூஷன் வந்து லைக் ஏ ரிலேஷன்ஷிப் வித் பி அண்ட் சி இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்றது வந்து கன்க்ளூஷன். வை? பிகாஸ் தே ஹேவ் ஈகோ கிளாஷஸ். பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்க போயிட்டாங்க எவனோ ஒருத்தன், ஆர் மேபி ஃபார் அதர் பர்சன் ஆர் சச். ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ப்ராப்பர். இது வந்து கன்க்ளூஷன். இப்போ இதுல இன்ஃபரன்சஸ் என்ன தெரியுமா? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல கன்க்ளூஷன். புரியுதுங்களா? இப்போ இதுல இன்ஃபரன்சஸ் என்னது தெரியுமா? எங்கெங்கெல்லாம் ஈகோ இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து 3 பேர் சேர்ந்து இருக்காங்களோ, அங்க ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பூ கொடுக்க போறானோ, அங்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து இன்ஃபரன்சஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ இங்க இன்ஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கு. இட் அப்ளைஸ் டு ஆல்னு சொல்ற மாதிரி இருக்கு. கன்க்ளூஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ரெண்டுமே வந்து நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிற ஒரு ஒப்பீனியனோ ஒரு ஜட்மெண்ட் தான். சரியா? ஆனா கன்க்ளூஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இன்ஃபரன்சஸ் வந்து ஜெனரலாக இருக்கும். அதே மாதிரி கன்க்ளூஷன் வந்து வைக்கு ஆன்சர் பண்ணும், இன்ஃபரன்சஸ் பண்ணாது. அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி மென்ஷன்டு பை தி ஆத்தர் இன் தி பேசேஜ் கன்க்ளூஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது பேசணும்னா இப்போ பேசிக்கினே போகலாம். வில் சால்வ் தி பேசேஜஸ். அப்போதான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபைன். எனிவே, ஸோ இங்க பாருங்க. which of the following is the most logical inferences that can be made from the above passage ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. சரியா? ஸோ பேசேஜ் படிச்சிடலாமே. climate change may actually benefit some plants by lengthening growing seasons and increasing carbon dioxide. Yet other effects of a warmer world, such as more pest, drought and flooding, will be less benign. How will the world adapt? Researchers project that by 2050, suitable croplands for 4 commodities, maize, potatoes, rice and wheat, will shift. In some cases, pushing farmers to plant new crops. Some farmlands may benefit from warming, but others won't. Climate alone does not dictate yields. Political shift, global demands and agriculture practices will influence how farm fare in the future. Which one of the following is the most logical inferences? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? So friends, the first thing which you need to do when you get an inference question is like, please write down the clues. சரியா? Please write down the clues. Cluesனா என்னன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கணும். எடுத்துட்டு பிளேஸ் பண்ணி வைக்கணும். அப்பதான் நீங்க இன்ஃபர் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, climate change benefit பண்ணும் ஃபார்மர்ஸுக்கு. பட் ஆனா அதோடைய எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. இட் ஹாஸ் சம் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? செகண்ட் இன்ஃபர்மேஷன், ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேய்ஸ், பொட்டேட்டோஸ், ரைஸ் அண்ட் வீட் உடைய கிராப் லேண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆகுமா? சரியா? ஸோ கிராப் லேண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். கிராப் லேண்ட்ஸ் வில் ஷிஃப்ட். சரிங்களா? இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற செகண்ட் க்ளூ. அண்ட் இன் சம் கேசஸ் ஃபார்மர்ஸ் வில் பிளான்ட் நியூ கிராப்ஸ். ஃபார்மர்ஸ் வில் பிளான்ட் நியூ கிராப்ஸ் இட் சீம்ஸ். ஸோ புது கிராப்ஸ் வெரைட்டிஸே எடுத்துட்டு வந்துருவானுங்க ஃபார்மர்ஸ். சரிங்களா? ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன இருக்குன்னா, சம் ஃபார்ம் லேண்ட்ஸ் மே பெனிஃபிட் ஃப்ரம் வார்மிங், அதாவது குளோபல் வார்மிங், பட் அதர்ஸ் ஒன்ட்.
அதாவது all the farmlands will not benefit from global warming or climate change அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி climate is not only a factor to dictate yields. So yields depends upon political scenario, global demand, agriculture practices, and of course climate change கூட. சரியா? But climate change alone does not dictate other things like political, global demand, agriculture practices will influence how farms fare in the future அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற க்ளூஸ். இப்போ லாஜிக்கலான இன்ஃபரன்சஸ் நம்ம என்ன மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Statement 1. Farmers who modernize their methods and diversified their field will be advantage position in the future. ஸோ ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் வந்து அவருடைய அக்ரிகல்ச்சர் மெத்தடை வந்து மாடர்னைஸ் பண்றாரு, அதே மாதிரி டைவர்சிஃபை பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் ஃபீல்டை, தென் அவர் வந்து ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ இருக்கலாம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பி, climate change will adversely affect the crop diversity அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபரன்சஸா இருக்க முடியுமா? நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் நம்ம இன்ஃபர் பண்றதா இந்த பேசேஜ்ல இருந்து. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஃபரன்சஸ் வந்து டைரக்டா பேசேஜ்லேருந்து இருக்கிற அப்படியே லைன்ஸ் சொல்ற மாதிரி இருக்காது. சரிங்களா? அண்ட் இது நம்ம கிட்ட இருக்கிற க்ளூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராப் லேண்ட்ஸ் இருக்கு, கிளைமேட் சேஞ்ச்னால எஃபெக்ட் ஆகும். சரியா? ஃபார்மர்ஸ்க்கு வந்து புது கிராப்ஸ் தேவைப்படுது. சரியா? ஆனால் கிளைமேட் சேஞ்ச் வெறியும் கிராப் ஃபீல்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணது, மற்ற ஃபேக்டர்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இதுல இன்ஃபரன்சஸ் கிளைமேட் சேஞ்ச் வில் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபைன். சரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஷிஃப்டிங் மேஜர் கிராப்ஸ் டு நியூ கிராப் லேண்ட் will lead to a great increase in the total area under cultivation and thus an increase in the overall agriculture production. See again, இங்க ஆர்டிகல் வந்து crops ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? பை 2050. பட் ஆனா இது டோட்டல் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் அதிகமாகும், ஓவரால் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஸ்டேட்மெண்ட் சி இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் டி, கிளைமேட் சேஞ்ச் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் தி அக்ரிகல்ச்சர் எக்கானமி இன் தி ஃபியூச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஃபைனல் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? கிளைமேட் alone does not indicate yields, political shift, global demand, agriculture practices will also influence farm fares ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த லாஸ்ட் லைனே வந்து இது கான்ட்ராடிக்ட் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1A. புரியுதுங்களா? ஸோ திஸ் பேசேஜ் இஸ் ஃப்ரம் 2019. நான் எதுக்காக 2019 பேசேஜ் சால்வ் பண்றேன்னா, பிகாஸ் வி ஹேவ் அஃபீஷியல் UPSC ஆன்சர் கீ as of right now. புரியுதுங்களா? ஐ ஹோப் த இன்ஃபரன்சஸ் ஆர் கிளியர் டு யூ. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ பேசேஜ் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட் விங்ஸ் மே லுக் லைக் ஷீட் ஆஃப் ஸ்கின், பட் underneath a bat has the same 5 fingers as a orangutan or a human, as well as a wrist connected to the same cluster of wrist bones connected to the same leg bones of the arm. What can be more curious than the hand of a man formed for grasping, that of a mole for digging, the leg of the horse, the pedal of the porpoise, and the wing of the bat should all be constructed on the same pattern? Which of the following is the logical, scientific and rational inferences that you can make from the passage? சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சரி, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த பேசேஜும் வந்து ஜெனரிக் நேச்சரா தான் இருந்தது ஆன்சர். அதாவது நம்ம பார்த்திருப்போம், கன்க்ளூஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இன்ஃபரன்சஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பேசேஜும், இந்த பேசேஜுக்கு ஆன்சர் கூட ஜென்ரலாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேசேஜை வந்து நம்ம தமிழ்ல மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். சின்ன குட்டியான பேசேஜ் தான். ஒரு பேட் விங் இருக்கு, இட் லுக் லைக் அன் ஷீட் ஆஃப் ஸ்கின். ஆனா அந்த ஸ்கின்னுக்கு கீழே இட் ஹாஸ் 5 fingers which is similar to human. அதே மாதிரி wrist இருக்கு, which is connected to the wrist bone and the long bones of the arm. ஸோ ஹியூமனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்காமா பேட்சுக்கும். சரியா? இது வரையும் இல்லாம வாட் இஸ் மோர் கியூரியஸ் இஸ் லைக் த லெக் ஆஃப் தி ஹார்ஸ், த பேடல் ஆஃப் தி porpoise, அதே மாதிரி த விங் ஆஃப் தி பேட், அண்ட் அதே மாதிரி த மோல் ஃபார் டிகிங். இது எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னா இருக்காம. சரியா? ஸோ நிறைய அனிமல்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரே பேட்டர்னாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச க்ளூஸ் வந்து என்னன்னா, பேட் இருக்கு, அதோடைய ஃபிங்கர்ஸ் இஸ் லைக் சிமிலர் டு தட் ஆஃப் ஹியூமன்ஸ். அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ்ல ஒரு பேட்டர்ன், ஒரு சேம் பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? வாட் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ்? இங்க பாருங்க, டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ் ஹேவ் சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேண்ட் இஸ் an example of biodiversity. See, it is not only with respect to hand. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, limbs being used by different species for different kinds of work is an example of biodiversity. Again, இந்த ஆர்டிகல் வந்து லிம்ஸை பத்தி வரையும் பேசல. சரிங்களா? ஸோ அகைன் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் சி பாருங்க, man and the aforementioned mentioned animals have similar structure of limbs is an example of coincidence in evolution ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இருக்கலாம். ஸோ மேன் இருக்காங்க, அண்ட் இங்க இருக்கிற அனிமல்ஸ் அதோடைய லிம்ஸ் வேற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன்ல ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓகே, டு an extent சிமிலராக தான் இருக்கு, ஆன்சர் இருக்கலாம். பட் டி ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், மேன் அண்ட் தி ஏர்ஃபோர் மென்ஷன்ட் அனிமல்ஸ் ஹேவ் a shared evolution history அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சி ஸ்டேட்மெண்ட் சி வந்து
ஸ்பெசிஃபிக்காக இருக்கு, which talks only about the limbs. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த பர்டிகுலர் பேசேஜ் படிக்கும் போது நம்மளுக்கு பார்த்த க்ளூஸ் என்னவாக இருக்கு. ஸோ நிறைய அனிமல்ஸ் இருக்கு, லெக் ஆஃப் தி ஹார்ஸ், பேடல், அதே மாதிரி த விங் ஆஃப் தி பேட், எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ தே வுட் ஹேவ் a similar evolution history அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம்ல. ஸோ எஸ், ஸ்டேட்மெண்ட் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஹியர். தட் இஸ் டி ஃபார் டெல்லி இஸ் தி ரைட் இன்ஃபரன்சஸ் ஹியர். சரிங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் சி பாத்தீங்கன்னா இது வெறும் லிம்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நிறைய அனிமல்ஸ் பார்த்திருக்கோம், அதை பேஸ் பண்ணி இருக்கிற நிறைய பேட்டர்ன்ஸை பத்தி பார்க்கணும். இட் இஸ் நாட் only about limbs. Fine. So statement C is wrong. Fine. புரியுதுங்களா. So inferences are generalistic in nature. They are not specific. Please have a note on it. சரிங்களா. So இப்போ நம்ம 2020 பேப்பர்ல இருக்கிற inferences question சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க. One of the biggest ironies around water is that it comes from rivers and other wetlands. Yet it is seen as diverse from them. While water is used as a resource, public policy does not grasp that it is a part of the natural ecosystem. Efforts as engineering water system and thus efforts as augmenting water supply rather than strengthening the capacities of the ecological system. Which of the following is an most logical and rational interference? So நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன? See, one of the biggest irony, ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு போல. அதாவது என்னன்னா, water is from rivers and other wetlands. ஆனா ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸ்ல இருந்து என்னதான் வாட்டர் வந்தாலும் அது அங்கல இருந்து வர்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கறதே இல்லமா. yet it is seen as diverged from them அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ தண்ணி எங்க இருந்தாலும் அவைலபிளாக இருக்கும், ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸ்ல இருந்து வர்றது இல்லைன்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோமா. புரியுதுங்களா. சரி, அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா, செகண்ட் க்ளூ, பப்ளிக் பாலிசி இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதாவது வாட்டர் இஸ் அ பார்ட் ஆஃப் நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ரேதர் வந்து இதை வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆக்க தான் பாக்குறாங்க பப்ளிக் பாலிசி. சரிங்களா. சரி, தேர்ட், இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம்ஸ். அதாவது வாட்டர் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ஒரு டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வராங்கன்னா அது எதுக்காக எடுத்துட்டு வராங்கன்னா, வாட்டர் சப்ளை அதிகப்படுத்தணும் தான் எடுத்துட்டு வராங்களே தவிர்த்து ஈகாலஜிக்கல் சிஸ்டம்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தணும், ரிவர்ஸ் அண்ட் அதர் வெட்லாண்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா. ஸோ டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரோம், வாட்டர் சப்ளைக்காக தான் டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரோமே தவிர்த்து வெட்லாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஈகாலஜிக்கல் சிஸ்டம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச க்ளூஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஃபரன்சஸ் மேக் பண்ணணும். சரிங்க பாருங்க, ரிவர்ஸ் அண்ட் அதர் வெட்லாண்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அண்டர் ராம்சர் கன்வென்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குமா ராங்காக இருக்குமா? நீங்களே எஜுகேட்டட் கெஸ் எடுங்க. சி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி வெட்லாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஷுட் பி ப்ரொடெக்டட் இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல. சரியா. பட் இந்த பேசேஜோட ஐடியா என்ன, வெட்லாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸை வந்து வெறும் ஒரு வாட்டர் சோர்ஸா தான் பாக்குறீங்க, அங்க இருந்து வாட்டர் சப்ளை அதிகப்படுத்தணும் தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய பார்வையை மாத்துங்கன்னு தான் சொல்றாங்க. இட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அண்டர் ராம்சர் கன்வென்ஷன் சொல்லிட்டு சொல்றது இந்த ஆர்டிகளோட இன்டென்ஷன் கிடையாது. அண்ட் ராம்சர் கன்வென்ஷன் இஸ் நோவேர் மென்ஷன் இன் தி பேசேஜ் ஆல்சோ. லைக் நம்ம இன்ஃபரன்சஸ் எடுக்கணும்னு சொல்ற மாதிரி இல்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம் ஷுட் பி மாடர்னைஸ்ட் அண்ட் ஃபர்தர் ஆக்மெண்டட்னு சொல்லிட்டு கேட்டு. ஸோ இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம் ஷுட் பி மாடர்னைஸ்ட். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். சி பிகாஸ் இந்த பேசேஜ்ல என்ன பேசியிருக்காங்கன்னா, ஈகாலஜிக்கல் சிஸ்டம் வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அண்ட் இன்ஜினியரிங் வந்து எப்படி இருக்குன்னா வாட்டர் சப்ளை அதிகப்படுத்தணும் தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன் இட்செல்ஃப் இஸ் கான்ட்ரடிக்ட். சரிங்களா. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க, வெட்லாண்ட்ஸ் நீட் டு பி ரீஇன்ஃபோர்ஸ்ட் as more than just open sources of waterன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் வெட்லாண்ட்ஸை வந்து நம்ம வெறும் ஒரு சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னு வெறும் பார்க்க கூடாது, அதுக்கு மீறி பார்க்கணும், அதையும் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஈகோலாஜிக்கல் சிஸ்டம் வந்து அதோடைய கேப்பபிலிட்டிஸ், அதோடைய கெப்பாசிட்டிஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ஆர்டிகல் இன்டென்ஷன். புரியுதுங்களா. சோ சி இஸ் தி ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ இஸ் ராங். வாட்டர் சப்ளை ஷுட் நாட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சி இங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், மிஸ்யூஸ், ஓவர் யூஸ் இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது. சோ எஸ், திஸ் இஸ் த திங். சரிங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், சி ஜென்ரலி நிறைய பேர் வந்து எடிட்டோரியல்ஸுக்கு பதிலாக மந்த்லி மேகசின்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு. சி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எடிட்டோரியல் கேன் பி சீன். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி ஐ வுட் ஹவ் given you a screenshot here. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, வெட்லாண்ட்ஸ் நீட் டு பி reinforced as more than the open sources of water. See, இந்த ஆர்டிகல் நான் கூகுள்ல சர்வ் பண்ண எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஐ மேட் அ ரெஃபரன்ஸ் டு இட். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் லைக், நீங்க ஒரு எடிட்டோரியல் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த எடிட்டோரியலோட ஹெட்டிங் கீழே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் இங்க மிஸ்ஸிங் தி வெட்லாண்ட்ஸ் ஃபார் தி வாட்டர்னு சொல்லிட்டு தான் ஹெட்டிங்கே. பட் ஆனா இந்த வெட்லாண்ட்ஸ் நீட் டு பி ரீஇன்ஃபோர்ஸ்டுன்னு சொல்லிட்டு கிரக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது என்னதுன்னா இன்ஃபரன்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது. ஸோ நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் படிச்சிங்கன்னா இன்ஃபர் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக. ஃபைன். எனிவே, இப்போ இன்ஃபரன்சஸ்னா என்ன, கன்க்ளூஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம்னு சொல்ல நம்புறேன். சரிங்களா. அண்ட் லாஸ்ட் இயரும் வந்து இன்ஃபரன்சஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. 2019 நிறைய இருக்கு. ஸோ ப்ளீஸ் சால்வ் இட்.
சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் added to it conclusion based பண்ணி UPSC last 2 years questions கேட்கல. So I am not solving any passage, but my intention was to give you the meaning of conclusion also. So அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரியுதுங்களா? Anyway, moving forward. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா we'll see about assumptions. Fine. So what are assumptions? See, first point, assumption is something which varies with respect to persons. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ there happens to be ஒரு sickness, சரியா? So a person is sick அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். A person is sick. இப்போ ஒரு சிலவங்க எப்படி அசியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், லைக் இஸ் நாட் குட் வித் ஹிஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் பர்சன்ஸ் பக்கத்துல இருக்கலாம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க இது ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி வில் ஆஃப் தி காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ assumptions are numerous. பட் assumptionsனா என்ன தெரியுமா? See, these are something which we have already learned and experienced. சரிங்களா? So இப்போ I would have given the UPSC examination and assuming that UPSC can ask questions like this, I will give you my ideas. சரிங்களா? So இது ஒரு part of belief system மாதிரிங்க, which we interpret and what we do is like இந்த assumptions எல்லாத்தையும் நம்ம true அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்போம். ஸோ இப்போ ஆத்தர் ஒரு பேசேஜ் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவர் நிறைய assumptions வச்சு மேக் பண்ணி எழுதுவாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். assumptionsக்கும் inferencesக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். Say for instance, a person is sitting very sad. சரியா? இப்போ சேடா இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ what you are inferring, ஸோ நீங்க inferences மேக் பண்றீங்க. You are seeing the person face is very sad. ஸோ நீங்க என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், see that person is having some problem அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது inference or a sort of conclusion அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சரியா? which is like true to an extent. சரி, இப்போ ஒரு பர்சன் சேடா உட்காந்துன்னு இருக்காரு, his face is like really sad and நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம்டா எனக்கு தெரியும் லவ் ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னு வைங்களேன், then this is your assumption. because நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க அந்த இடத்துல கம்பேர் பண்ணி நீங்க உங்க பிலீஃப் சிஸ்டம் நம்புறீங்க. so you think that the other person is sad because of the same reason. so what happens is like many times நீங்க இந்த ஆர்டிகல் எல்லாம் பார்க்கும்போது you will find that the author has some assumptions. சரியா? அதை பேஸ் பண்ணி அவர் எவிடன்சஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ணுவாரு. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா assumption is something that is kept in mind by the author when he wrote the passage. அவ்வளவுதான், simple as that. புரியுதுங்களா? So we'll solve the passage, you will get to know. So இங்க பாருங்க, a research team examined a long-term owl roast. Owl prey on small mammals and the excreted remains of those meals that accumulated over the time provide us an insight into the composition and structure of small mammals over the past millennia. The research suggested that when the earth went through a period of rapid warming around 13 years ago, the small mammal community was stable and resilient. But from the last quarter of the 19th century, human-made changes to the environment had caused an enormous drop in biomass and energy flow. This dramatic decline in energy flow means modern ecosystems are not adapting as easily as they did in the past. Which one of the above? On the basis of the above passage, the following assumptions have been made. Seriya? So, global warming is a frequently occurring natural phenomena. The impending global warming will not adversely affect small mammals. Humans are responsible for the loss of Earth natural resilience. So, assumption questions நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நீங்க ஆர்டிக்கலை பார்க்கணும், அதாவது பேசேஜை பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், குளோபல் வார்மிங் இஸ் a frequently occurring natural phenomena-க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசேஜ்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. See, இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the researchers suggested that when the earth went through a period of rapid warming about 13,000 years ago, the small mammal community was stable and resilient அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குளோபல் வார்மிங் நடந்தது. சரியா? ஸோ அப்போ மேமல்ஸ் ஸ்டேபிள்ஸாக இருந்தாங்க அண்ட் ரிசைலண்டாக இருந்தாங்க. ஆனா இப்போ பட் ஃப்ரம் தி லாஸ்ட் குவார்டர் ஹியூமன் மேட் சேஞ்சஸ் டு தி என்விரான்மெண்ட் has made a changes in them அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எங்குமே குளோபல் வார்மிங் இஸ் a frequently occurring natural phenomena அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்காரு ஆத்தரிங்க. ஸோ 13,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் 12,000 வருஷம், அதுக்கப்புறம் 11,000 வருஷம் குளோபல் வார்மிங் நடந்துக்கினே இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தர் எங்கேயாவது மென்ஷன் பண்றாரு பேசேஜ்ல, அவர் அசியூம் கூட பண்ணியிருப்பாரா? இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is wrong. When you eliminate statement 1, A and D is eliminated. சரியா? இப்போ செகண்ட், the impending global warming will not adversely affect small mammals அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், here
ஹியர் ஐ வாண்ட் டு சஜஸ்ட் யூ ஒன் திங். அதாவது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். அதாவது என்னன்னா, இங்க நிறைய பேருக்கு வந்து இம்பெண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இம்பெண்டிங்னா வந்து ஃபியூச்சர்ல வரப்போற விஷயம். ஸோ ஃபியூச்சர்ல வர குளோபல் வார்மிங் வந்து ஸ்மால் மேமல்ஸ் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் அஸ்யூம் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரியல் மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? பட் அகைன் உங்களுக்கு இம்பெண்டிங்னா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸாமினேஷன் ஹாலில் இந்த மாதிரி தெரியாத வேர்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இப்போ இது தெரியல, நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து அந்த வேர்டை கட் பண்றேன். இப்போ படிங்க. The global warming will not adversely affect small mammals ன்னு படி. ஸோ global warming will not affect small mammals ன்னு சொல்லிட்டு ஆத்தர் எங்கேயாவது அஸ்யூம் பண்ணியிருக்காரா? ஸோ ஆத்தர் என்ன சொன்னார்னா, குளோபல் வார்மிங் நடந்திருக்கு, அப்போ மேமல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, இப்போ ஹியூமன்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு, அதனால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. சரியா? இங்க குளோபல் வார்மிங் வந்து ஸ்மால் மேமல்ஸை இம்பாக்ட் பண்ணாது இதெல்லாம் எதுவுமே ஆத்தர் வந்து அஸ்யூமே பண்ணல. சரியா? நீங்க குளோபல் வார்மிங் சொன்னா கூட நேச்சுரலா மேன்மேடா இந்த மாதிரி குளோபல் வார்மிங். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ ராங். ஸோ இது ரெண்டுமே பேசிக் அசம்ஷன் இல்ல. இங்க பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஹியூமன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லாஸ் ஆஃப் எர்த் நேச்சுரல் ரிசைலன்ஸ். எஸ், இதுதான் ஆத்தர் இங்க சொல்ல வராரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ரைட், which happens to be B. ஸோ B is the correct answer over here. புரியுதுங்களா? ஸோ B for Bombay. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸும் ஈஸியாக வந்துடும். ஸோ அசம்ஷன்ஸ்னா ஆத்தர் என்ன அஸ்யூம் பண்ணி எழுதியிருக்காருங்க, அது நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் as that. என்ன யோசி எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, ஃபுட் வெரைட்டிஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் தி வேர்ல்டு and is happening fast. சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் தி 7,000 apple variety that were grown during the 19th century, fewer than 100 remain. In the Philippines, thousands of varieties of rice once thrived, now only 100 are grown there. In China, 90% of the wheat variety cultivated just a century ago have disappeared அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான், மெயின் இன்டென்ஷன்லாம் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னா, that is just an example. That is not the main idea of the passage or the main assumptions on which the passage would have been. புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க கன்சிடரேஷன் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சரிங்களா? ஸோ அப்படியே ஒரு 4-5 லைன் உங்களுக்கு கட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, farmers in the past painstakingly bred and developed crops well suited to peculiarities of their local climate and environment. In the recent past, our heavy dependence on few high-yield varieties and technology-driven production and distribution of food is causing the dwindling of diversity in food crops. If some mutating crop disease or future climate change decimates the few crop plants we have come to depend on to feed our growing population, we might desperately need some of the varieties which have let go extinct அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இதுதான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இப்போ based on the above passages without the following assumptions can be made ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிரான்ஸ்லேட் கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் படிச்சு கூட திருப்பியும் அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற, அதாவது இந்த அசம்ஷன்ஸ் தானே இது எல்லாமே, இந்த அசம்ஷன் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பேசேஜஸ்ல லைன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டீங்கனாலே கூட போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஹியூமன்ஸ் ஹேவ் பீன் த மெயின் ரீசன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரியா? இங்க ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடைக்காது, தட் இஸ் லைக் ஹியூமன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்ற பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடைக்காது. சரியா? ராதர் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் மேல டிபெண்டன்டாக இருக்கிறோம். சரியா? ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் கூட அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு வந்து எப்படி நம்ம ஃபீட் பண்ணுவோம்? புரியுதுங்களா? ஸோ ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் மேலேயே டிபெண்டன்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இங்க ஹியூமன்ஸ் ஹேவ் பீன் த மெயின் ரீசன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ் சொல்றது வந்து தப்பு. சரிங்களா? அண்ட் ரெண்டாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, farmers in the past painstakingly bred and developed crops well suited to peculiarities of their local climate and environment அப்படின்னு சொல்லிட்டு farmers கஷ்டப்பட்டு லோக்கல் கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட் கேட்ட மாதிரி கிராப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்களாமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ராடிக்ட் தானே. ஹியூமன்ஸ் ஹேவ் பீன் த மெயின் ரீசன் ஃபார் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ். ஸோ 1 நீங்க ராங் போட்டு A and D is element and 2 is there. சரிங்களா? இப்போ 3 or 4 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா, the present style of production and distribution of food will finally lead to the ப்ராப்ளம் ஆஃப் ஃபுட் ஸ்கார்சிட்டி இன் தி நியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, இப்போ ஸ்டைல் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட், இதுதானா ரீசனு. இதை அசியூம் பண்ணி தான் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளான்ட் வெரைட்டிஸ்லாம் எக்ஸ்டென்டா போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை பேஸ் பண்ணி தான் அசியூம் பண்ணி தான் இது சொல்லியிருப்பாரா? ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆர் டிபெண்டன்ஸ், ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ், டெக்னாலஜி ட்ரிவன் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட், இதனால ஃபுட்ஸ் டைவர்சிட்டி கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபுட்
ஃபுட் டைவர்சிட்டி. அண்ட் ஃபுட் டைவர்சிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரே கிராப் மேல நம்ம டிபெண்டன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்களா, பிரசன்ட் ஸ்டைல் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட், இட் வில் லீட் டு தி ப்ராப்ளம் ஆஃப் ஃபுட் ஸ்கார்சிட்டி இன் தி நியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது வந்து இது அசம்ஷன்ஸ் எல்லாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். கமிங் டு தி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், our food security may depend on our ability to preserve the local cultivated varieties of crops சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ், திஸ் happens to be the right state. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து பாஸ்ட்ல வந்து லோக்கல் கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு சூட் பண்ற மாதிரி கிராப்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் கிராப்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஹீல்டு வெரைட்டிஸ் மேலே டிபெண்டாக இருக்கிறோம்னா, ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த ஹீல்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் கூட ஃபெயிலியர் ஆயிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லோக்கலி டெவலப்டு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளை சேவ் பண்ணும். ஸோ our food security may depend on the availability to preserve the locally cultivated variety of crops. Yes, 4 is correct. So here the correct answer is B for Bombay. புரியுதுங்களா நான் சொல்றது? So take the statement, put it in the passage. இந்த assumption வந்து passage வந்து justify பண்ணுதான்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைன். சரி, இன்னொரு passage சால்வ் பண்ணுங்க. இங்க பாருங்க, temperature have risen nearly 5 times rapidly on the western Antarctic peninsula than the global average over the past 5 decades. Researchers have now found that melting glaciers are causing a loss of species diversity among benthos in the coastal waters of the Antarctic peninsula, impacting an entire seafloor ecosystem. They believe increased levels of suspended sediments in water to be the cause of dwindling biodiversity in the coastal region. So which of the following is an assumption? See, first statement padinga, regions of glacier warm faster than other regions due to global warming அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்களா, டெம்பரேச்சர் have risen in western Antarctic peninsula than the global average over the past decades சொல்லிட்டு தான் சொல்றாங்க. சரியா? ஆனா ரீஜன் ஆஃப் கிளேஷியர்ஸ், அண்டார்டிகா வெறியும் அங்க ரீஜன்ஸ், ஆர்டிக் கூட தான் ரீஜன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஜெனரலைஸ் படுத்த முடியாது. சரிங்களா? அண்ட் இந்த ரீஜன்ஸ் ஆஃப் கிளேஷியர் வார்ம் ஃபாஸ்டர்னு சொல்றதுக்காக தான் இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த அசம்ஷன்ஸ்க்காக தான் இந்த ஸ்டேட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is wrong. Statement 1 is wrong. You are left with B and C. That is B for Bombay and C for Chennai. இப்போ 3 இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, global warming can lead to sea floor sedimentation in some areas ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கனாலே இது கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. Researchers have now found that melting glaciers are causing a loss of species diversity in the coastal water of Antarctic peninsula. So species diversity வந்து கம்மியா இருக்கு because of the glaciers which are melting. சரியா? So என்ன சொல்றாங்கன்னா, increase of sediments in the water is the reason for dwindling biodiversity in the coastal region ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So global warmingனால glaciers melt ஆகுது, அதே மாதிரி sediments அதிகமாகுது, biodiversity கம்மியாகுது. So global warming can lead to sea floor sedimentation in some areas. Yes, statement 2 is correct. So first one is wrong, 2 is correct. Here the correct answer is C. That is C for Chennai. Fine. So I hope assumptions ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். So friends, inferences பார்த்தாச்சு, assumptions பார்த்தாச்சு. சரிங்களா? So இப்போ இது நான் மூணுமே சால்வ் பண்ணது வந்து 2019 பேப்பர், 2020 பேப்பரும் நான் சால்வ் பண்றேன். So இங்க பாருங்க, in India authorities always look to store the maximum amount of water in reservoirs during the monsoon season, which is then used for irrigation and generation of electricity during the summer months. It is an internationally accepted practice that the water level of the reservoirs should be kept below a certain level before the onset of the monsoon. This is so that when monsoon rain comes, there is a space to store the excess rainwater, and also so that water can be released in a regular manner. But the authorities store the maximum amount of water in reservoir even before the close of the monsoon, only to ensure greater electricity generation and irrigation. So inga only ன்ற word வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணணும். Only to ensure greater electricity generation and irrigation. Which of the following is made as an assumption with reference to the passage? So first statement பாருங்களா, high risk involved in holding maximum water in reservoir are due to our over dependence on hydropower project. Storage capacity of dams should not be fully used before or during monsoon season. Role of dams in flood control is underestimated in India. So inga assumption வந்து statement 3 definitely correct. Role of dams in flood is underestimated in India. ஆமா. So அதனால தான் வாட்டர் லெவலை வந்து ப்ராப்பராக ரிசர்வாயர்ல வைக்க மாட்டேன்றாங்க. So 3 is correct. If 3 is correct, then you eliminate A and B. சரிங்களா? So இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 படிங்களா, ஹை ரிஸ்க் இன்வால்வ் இன் ஹோல்டிங் மேக்ஸிமம் வாட்டர் இன் ரிசர்வாயர்ஸ் ஆர் டியூ டு ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, மான்சூனுக்கு முன்னாடி தண்ணி வந்து ரிசர்வாயர் ஒரு டேம்ல வந்து ஃபுல் பண்ணி வச்சிடறாங்க. இதுக்கு ரீசன் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து இரிகேஷன், இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். இது 2த்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா அசம்ஷன் வந்து we are over dependence on hydro power project அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயாவது இருக்கா?
அதாவது இந்த அசம்ஷனுக்காக தான் இந்த லைன் ஆத்தர் எழுதியிருப்பாரா, இது அசியூம் பண்ணி தான் எழுதுறாரு ஆத்தர் இல்ல. இரிகேஷன் இஸ் ஆல்சோ தேர் ரைட். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இருக்கு, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், ஸோ அதனால மான்சூன் தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவா டேம் ஃபுல் பண்ணி வைக்கிறாங்க. ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓவர் டிபெண்டன்ஸ் சொல்றதுலாம் வந்து இட்ஸ் லைக் அன் எக்ஸ்ட்ரீம் வேர்ட். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் டேம் ஷுட் நாட் பி ஃபுல் பிஃபோர் ஆர் டியூரிங் மான்சூன் சீசன். இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதாவது என்னன்னா பிஃபோர் மான்சூன் சீசன்ன்றாங்க, டியூரிங்னு சொல்லிட்டு கூட இருக்கேன்னு. பிஃபோர் மான்சூன் சீசன் தான் சொல்லியிருக்காங்க, டியூரிங் தி மான்சூன் சீசன் நீங்க சொல்லவே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ ராங். திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்வாலிட் அசம்ஷன். ஃபைன். ஸோ ஐ ஹோப் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் கிளியர் டு யூ. அதாவது இந்த அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஆர் கிளியர் டு யூ. சரிங்களா? அண்ட் நிறைய அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் சால்வ் பண்ணுங்க தயவு செய்து. சரிங்களா? ஒரு சில வாட்டி யூபிஎஸ்சி என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. லாஜிக்கல் இன்ஃபரன்சஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்க பாருங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ஹஸ் tremendous potential for solar energy. We all realize that we have to stop burning fossil fuels to meet our energy needs. But certain renewable sources are still going through their cost curves and learning curves to get the required amount of output. The Indian government has strongly committed to its target by reducing emission by 33% by 2030. And towards this, it has initiated a strong push towards gas-based economy and has also invested heavily in renewable energy. However, businesses, houses are wary of investing too heavily in renewable energy at a time when the technology is not yet ready. So, inga inferences நீங்க பார்க்கணும், assumptions பார்க்கணும். புரியுதுங்களா? And what I want you to do is like please write it down in the comment box, the answer for these passages. Please do write it down. சரிங்களா? So try to solve it. Fine. So இந்த passagesல நம்ம inferences பார்த்தாச்சு, assumptionsம் பார்த்தாச்சு, and conclusions also we have. Fine. And I know the prelims is near. So what I'll do is like இந்த critical message and crux அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். cruxனா வந்து என்னன்னா it is the conclusion of the passage. critical message na it is the conclusion of the passage. சரிங்களா? ஸோ கன்க்ளூஷன் வந்து இம்ப்ளிசிட்டா இருக்கும். அதாவது ஆத்தர் வந்து சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் கிரிட்டிக்கல் மெசேஜ் வந்து பேசேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன் வந்து we have to draw a conclusion. ஆனால் கிரிட்டிக்கல் மெசேஜ் ஆர் கிரக்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஆத்தரே வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ we have to identify it. கன்க்ளூஷன் வந்து we need to infer it. புரியுதுங்களா? ஸோ I'll solve a passage, உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ இந்த பேசேஜ் பாருங்க. A majority of the TB infected in India are poor and lack sufficient nutrition. They lack suitable housing and have little understanding of prevention. TB then devastates families, make the poor poorer, particularly affects women and children, and leads to ostracism and loss of employment. The truth is that even if TB does not kill them, hunger and poverty will. Another truth is that deep-seated stigma, lack of counseling, expensive treatment, and lack of adequate support from the providers and family, coupled with torturous side effects, demotivate patients to continue treatment with disastrous health consequences. Which one of the following is the most crucial message conveyed by the above message ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த crucial message crux அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா இது பேசேஜ்லேயே இருக்கும், தெளிவாக சொல்லியிருப்பாங்க பேசேஜ்லேயே. அந்த வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே இம்ப்ளை பண்ண வேண்டியதுதான். அதாவது இட்ஸ் நாட் இம்ப்ளை, அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் டிபியில் அஃபெக்டாக இருக்காங்க, அவங்க வந்து நிறைய பேர் வந்து புவராக இருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி தே லேக் நியூட்ரிஷன், அதே மாதிரி அவங்களுக்கு சரியான வீடுகள் கிடையாது, அண்ட் தே டோன்ட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு பிரிவென்ட் டிபி அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா? இது வந்து சிச்சுவேஷன். திஸ் இஸ் தி பிரசன்ட் சிச்சுவேஷன். நிறைய பேர் புவராக இருக்காங்க, தே லேக் சஃபிஷியன்ட் நியூட்ரியன்ட், சூட்டபிள் ஹவுசிங், தே டோன்ட் நோ ஹவு டு பிரிவென்ட் டிபி, அண்ட் they are TB infected. This is the situation. இப்போ consequences சொல்றாங்க இந்த ஆர்டிகல்ல. consequences, TB வந்து ஃபேமிலியை டிவாஸ்டேட் பண்ணிடும். இட் மேக்ஸ் தி புவர் புவரர், இட் அஃபெக்ட்ஸ் உமன் அண்ட் சில்ட்ரன், அதே மாதிரி லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டிபி சாவடிக்கலனா கூட ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி வில். ஸோ இது எல்லாமே வந்து கான்சிக்வன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஒன் மோர் ட்ரூத் இஸ் தேர். அதாவது என்னன்னா, லேக் ஆஃப் கவுன்சிலிங், டிபியை பேஸ் பண்ணி நிறைய ஒரு ஸ்டிக்மா ஒன்று இருக்கு சொசைட்டில. எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. இது வரையும் இல்லாம இந்த சைடு எஃபெக்ட்ஸ், டிபியோட சைடு எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து டிமோட்டிவேட் பண்ணிடுது பேஷண்ட்ஸ்க்கு. தட் இஸ் லைக் டிபி ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இப்போ வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் தி மெசேஜ், வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் தி பேசேஜ்? இங்க பாருங்களேன், டிபி இஸ் நாட் கியூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றது இந்த கிரக்ஸ் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் பி பாருங்களேன், கியூரிங் டிபி ரிக்வயர்ஸ் மோர் தென் டயக்னோசிஸ் அண்ட் மெடிக்கல் ட்ரீட். எஸ், இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கணும். பட் எஸ், நம்ம பி வச்சிடலாமே. சரியா? ஸ்டேட்மெண்ட் சி பாருங்களேன், கவர்மெண்ட் சர்வேலன்ஸ் மெக்கானிசம் இஸ் டெஃபிசிட் அண்ட் த புவர் பீப்பிள் ஹேவ் நோ ஆக்சஸ் டு ட்ரீட்மெண்ட். ஸோ இதாங்க இங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. டிபியால இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க நிறைய பேர் புவராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் கிடையாது, கவர்மெண்ட் சர்வேலன்ஸ் மெக்கானிசம் புவராக இருக்கு. எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சி, வாட் யூ
need to do. இந்த பேசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு எசன்ஸ் எடுத்து காமி. ஸோ ஸ்டேட்மெண்ட் C is wrong. இங்க பாருங்க, இந்தியா வில் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் லைக் டிபி ஒன்லி when the poverty alleviation programs are affected. கிடையாது. இது ஸ்டேட்மெண்ட் படிச்சாலே நீங்க சொல்லிடுவீங்க ராங்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ பேசேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். குரூசியல் மெசேஜ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, many people understand the connection between solid waste management and health in terms of consequences of unattended heaps of dry garbage which become home for flies and other vermin. However, this is another aspect that is not well understood. That is what happens when unscientific solid waste management combines with poor drainage and dumping of untreated sewage into drains which are meant to carry storm water during rain. The result is choked drains which are full of stagnant water, breeding mosquito, resulting in the spread of waterborne diseases. So which of the following best reflect the critical message of the passage? See, அகைன் இந்த பேசேஜை நீங்க தெளிவாக தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி யோசிக்கிறாங்க, அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த்தை எப்படி பாக்குறாங்கன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ட்ரை கார்பேஜ் இருக்கும். ஸோ அந்த ட்ரை கார்பேஜ்ல வந்து நிறைய தேவையில்லாத வர்மின்ஸ்லாம் இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹவவர் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்திலாம் நிறைய பேர் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் அன்சைன்டிஃபிக் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சரியா? அன்சைன்டிஃபிக்கான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி புவர் ட்ரைனேஜ் அண்ட் இது வெறும் இல்லாம அன்ட்ரீட்டட் சீவேஜ், இதுல வேற டம்பிங் வேற. இது மூணுமே மழை அப்போ சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் மாதிரி கேரி பண்ணிடுதாமா. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ட்ரைனேஜ் எல்லாமே வந்து சோக் ஆயிடுது. அண்ட் இது வெறும் இல்லாம வாட்டர் ஸ்டாக்னண்டாக இருக்குது, அங்க மஸ்கிட்டோஸ் வந்துருச்சு, ரிசல்ட்டிங் இன் வாட்டர் போர்ன் டிசீசஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த பேசேஜ் ட்ரைஸ் டு டெல். இப்போ வாட் இஸ் த மெசேஜ்? இன் இந்தியா த ட்ரைனேஜ் நெட்வொர்க் ஆர் நாட் செப்பரேட் ஃபார் சீவேஜஸ் அண்ட் ஸ்ட்ராங் வாட்டர். சி இதை இங்க சொல்ல வராங்க இல்ல, ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ராங். அர்பன் லோக்கல் bodies do not have enough resources and legislative authority to deal with the problem of waste management. கிடையாது, wrong. Solid waste management should be integrated with the maintenance of drainage and sewage network. Yes, இதுதான் correct. Bad management of solid waste and sewage systems by the municipality is the reason for drinking water shortage. Drinking water shortage பத்தி இங்க பேசலாம். See, crux crucial messageனா என்னன்னா, பேசேஜ்ல என்ன இருக்கோ நீங்க பாருங்க, அந்த மெசேஜ் அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல தெரியுதா, எடுத்து ஆன்சரை போட்டுருங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாம் பார்த்தாச்சு. சரியா? You again need to know one more thing, and that is Corollary. சரியா? So please mind my pronunciation, but சரியா? So Corollary. So Corollary. So what does it mean அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, see, it means two things. First, it means result. Second, it means an alternative. சரியா? So for example, இப்போ அந்த பொண்ணுக்கு போய் நம்ம ரோஸ் கொடுக்க போறோம். சரியா? ஸோ இப்போ அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு வைங்களேன், இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம்னு வைங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏங்க அன்பு உலகத்துக்கே கொடுப்போங்க நம்ம. ஸோ அப்படி சொல்ல வரேன் நான். ஸோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ். புரியுதுங்களா? ஸோ இட் மீன்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ரெண்டாவது வந்து இட் மீன்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆல்சோ ஆர் தி கான்சிக்வன்சஸ் அண்ட் தட் டு அட் பிரசென்ட். அண்ட் திஸ் இஸ் நாட் சம்திங் விச் வில் ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர். சரியா? ஸோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ஒரு டோர் இருக்கு. சரியா? உங்க வீட்டில் ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். நீங்க எதர் அந்த டோரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. சரியா? இல்லைன்னா சரி பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்க சொல்றீங்க தெரியுமா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த ஆல்டரேஷனுக்கு இந்த பேரு தான் வந்து இந்த Corollary. ஸோ இம்ப்ளிகேஷன் வந்து ஃபியூச்சர் ஓரியன்டாக இருக்குங்க. இம்ப்ளிகேஷன்ஸும் வந்து சஜஷன்ஸ் தான். சரியா? ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சஜஷன்ஸ், பட் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபியூச்சர் சஜஷன்ஸ். ஆனா இது வந்து பிரசன்ட். த ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் தி பிரசன்ட். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் ஹேவிங் டென்ஷன்ஸ் வித் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். டென்ஷன்ஸை மிட்டிகேட் பண்றதுக்காக டிப்ளமேட்டிக் டாக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பாசிபிள் இம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், ஒரு லாங் டர்ம் இம்ப்ளிகேஷன். பட் நீங்க டக்குன்னு என்ன செய்யணும்? யூ நீட் டு என்ஷூர் தட் த பார்டர் ஆர் சீஸ்ட். ஆர் பார்டர்ல வந்து நீங்க டக்குன்னு சோல்ஜர்ஸை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து பிரசன்ட் டெசிஷன். புரியுதுங்களா? ஸோ பிரசன்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ பிரசன்ட் தான் இது. ஃபைன். ஸோ பேசேஜ் சால்வ் பண்ணுங்க. பேசேஜ் சால்வ் பண்ண உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? எனிவே, ஸோ இப்போ நம்ம மீனிங் பார்த்தாச்சு, பேசேஜஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஐ பிலீவ் இஸ் லைக் திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு ஆன்சர் ஆல் தி ஈஸி பிக். சரிங்களா? ஸோ ஆல் தி ஈஸி கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ பேசேஜ் கேட்குறாங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி கம்ஸ் வியா ப்ராக்டிஸ் ஒன்லி. பட் எஸ், இதை வச்சு நீங்க கிளியர் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் பேசேஜஸ். இதோடைய மீனிங்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ட்ரை டு சால்வ் தி ப்ரீவியஸ் இயர் பேசேஜஸ் அலோன். ட்ரை டு சால்வ் தி பேசேஜஸ் அலோன். 2018, 17, 19 பேசேஜஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஈவன் 20 பேசேஜஸ் ஃபார் தட் மேட்டர். யூபிஎஸ்சி அஃபீஷியல் ஆன்சர் கீயோட வச்சு சால்வ் பண்ணுங்க. 2020க்கு நம்மளுக்கு எதுவும் வரல, பட் 2019 பேப்பர் வந்திருக்கும். ஸோ ட்ரை டு செக் யுவர் ஆன்சர்ஸ் வித் தி அஃபீஷியல் கீ. யூ வில் கெட் மோர் நாலேஜ். சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், யூ வில் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இதுக்காக ரொம்ப டைமும் எடுக்க போறது இல்லை. புரியுது?
புரியுதுங்களா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு டூ தட். சரிங்களா? ஸோ வித் திஸ் த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்ஸ் கெட் கம்ப்ளீட்டட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் அப்கமிங் ப்ரிலிம்ஸ். ஸோ பயப்படாதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் கிவ். சி என்ன ஆகிட போகுதுங்க, நத்திங் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ டெஃபினெட்லி யூ வில் கிளியர். இந்த நம்பிக்கையோட போங்க அண்ட் ட்ரை டு ஆன்சர் as many questions as possible. ஸோ ஜிஎஸ் பேப்பர் 1ல 85-90 questions மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் தி காம்படிட்டிவ் நேச்சர் அண்ட் many questions going wrong. So try to answer as many questions as possible. And of course, yes, if you have any doubts, please do ask me in the Telegram group. Okay? So thank you, friends. Thank you for watching.